கினெஸ்தட்டிக் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்ப செஞ்சு பார்த்தோ அல்லது அனுபவங்கள் மூலமாகவோ கற்றுக்கிறத தான் கினெஸ்தட்டிக் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கினெஸ்தட்டிக் லேர்னிங்கில் இன்வால்வ் ஆகிறவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்ப நிறைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக கற்றுக்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக கற்றுக்கிறதுக்கு உதவியும் செய்யுது. இதை நம்ம தமிழில் சொல்லணும் அப்படின்னா செயல்வழி கற்றல் அல்லது உடல் வழி கற்றல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவும் ஒரு லேர்னிங் ஸ்டைல் தான். ஒரு பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு அதை தொட்டு பார்த்து அதை ஃபீல் பண்ணி அதை மூவ் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆக தான் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் விருப்பப்படுவாங்க. இந்த கினெஸ்தட்டிக் லேர்னிங் மூலம் கற்றுக்கிறவங்க ஒரு விஷயத்தை நம்ம தொட்டு அதை செஞ்சு பார்த்து கற்றுக்குறாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு ட்ராயிங்கை பார்க்குறாங்க அப்படின்னா அதை ஜஸ்ட்டு பார்த்துட்டு போகிறத தாண்டி அதை அவங்க கையால் வரைஞ்சி பார்ப்பாங்க. இப்போ ஏதாவது ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருக்கும். அதை தியரிட்டிக்கலாக படித்து தெரிஞ்சுக்கிறத விட அதை ஆப்ரேட் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு அதில் ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அந்த மாதிரி செஞ்சு பார்க்குற விஷயங்கள் அவங்களுக்கு மனசை விட்டு அது போகாது, நல்ல மனசில் பதிஞ்சிரும். ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக அவங்களால அதை கற்றுக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கினெஸ்தட்டிக் லேர்னர்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள் தான் நம்மளுக்கு அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளார கற்றுக்கிறதுக்கு முடியும். எல்லா விஷயத்தையும் கிளாஸ் ரூமுக்குள்ளார ஆக்டிவிட்டி மூலமாக கற்றுக்க முடியாது. ஸோ சில சமயம் வெளி உலகத்தில் ஒரு சில விஷயங்களில் இன்வால்வ் ஆகிறதுனால இவங்களால் இதை ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும். இந்த மாதிரி கினெஸ்தட்டிக் லேர்னிங் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு விஷயத்தில் அல்லது ஒரு ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிறப்ப அதில் இருந்து கிடைக்கக்கூடிய புரிதல் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ இவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிறப்ப சார்ட்ஸை ரெடி பண்ணுறது, போஸ்டர்ஸ் ரெடி பண்ணுறது, இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அவங்க செய்வாங்க. இதை செய்கிறப்பவே அந்த லேர்னிங் ப்ராசஸ் அவங்களுக்கு கிடச்சிரும். அதனால் இந்த மாதிரி குழந்தைங்கள் ஃபிசிக்கலி அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறப்ப நம்ம அவங்கள ஸ்டாப் பண்ண வேணாம். போய் உட்காந்து ஒரு இடத்துல படி, ஏன் எப்போ பார்த்தாலும் இதை நோண்டிகிட்டு இருக்க, எல்லாத்தையும் நீ செஞ்சு அதை குடஞ்சி பார்த்தா தான் உனக்கு அது மனசில் பதியுமா, எப்போ பார்த்தாலும் இப்படி டைமை வேஸ்ட் பண்ணாத, உட்காந்து படித்து புரிஞ்சுக்கோ, இப்படியெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ண வேணாம். அவங்களோட லேர்னிங் எபிலிட்டியை முடிஞ்ச வரைக்கும் நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கான பிரார்த்தனையில் நான். நன்றி. வாழ்க வளமுடன்.